நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேசமெல்லாம் உயிர்கள் நலமுடன் வாழ கருணை பொழிந்து வரும் இறைவனின் திருக்கோவில்கள் எத்தனையோ நல்ல செய்திகளை நமக்கு சொல்கிறது. அன்பையும் அறத்தையும் பண்பாட்டு நெறியாக காட்டும் ஆலயங்களை தரிசிப்பது ஆன்ம வளம் கூடுவதற்கு வழிகாட்டுகிறது. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. போற்றப்படும் காஞ்சி மாநகரத்தில் சோழர்கள் பல்லவர்கள் காலத்து திருக்கோவில்கள் இன்றும் அதே பழமையுடனும் பெருமையுடனும் திகழ்கிறது. அப்படி பாரம்பரியமும் வரலாறும் மிக்கதொரு திருக்கோவிலே பிள்ளையார் பாக்கத்தில் உள்ள சோழீஸ்வரர் திருக்கோவில் அருகில் உள்ள பைரவேச பெருமான் ஆலயம். எத்தனையோ கோயில்களில் பைரவர் சன்னதிகள் உண்டு. திசைக்கு ஒன்றாக 8 திசைகளிலும் 8 பைரவரை தரிசிக்க வேண்டுமென்றால் இந்த திருக்கோயிலில் தான் காண முடியும். ஏகாம்பர ஈசுவரர் அருள் பாலிக்கும் காஞ்சி மாநகரில் ஆளுடைய பிள்ளையார் என்று போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்தர் எழுந்தருளிய இடம் இன்றும் பிள்ளையார் பாளையம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிள்ளையார் பாளையத்தில் சோழீஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருக்கும் அதே தெருவில்தான் இந்த பைரவேச பெருமான் திருக்கோயிலும் இருக்கின்றது. பிற்கால சோழ மன்னர்களால் ஆதித்த கரிகாலன் நினைவாக இந்த திருக்கோயில் கட்டப்பட்டது என்னும் வரலாற்று செய்தி கல்வெட்டுக்கள் மூலம் தெரிய வருகிறது. அஷ்டாஷ்ட மூர்த்திகளில் ஒரு சிவமூர்த்தியான பைரவர், சம்மார பைரவர், அதிசாங்க பைரவர், சண்ட பைரவர், குரு பைரவர், ரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பிட்சண பைரவர் என 8 வகை கூறப்படும். இந்த 8 பைரவர்களும் இந்த திருக்கோயிலில் 8 திக்கிலும் தனித்தனி சன்னதிகளில் காட்சியளிக்கிறார்கள். சிவபெருமானின் ரூபமான அஷ்டபைரவர்களும் இந்த பிள்ளையார் பாளையத்து மூலவரான சோழீஸ்வரரை வழிபட்டு பேறு பெற்றதாக தலவரலாறு கூறுகிறது. பெரிய சிவலிங்க திருமேனி ரூபத்தில் கருவறையில் காட்சியளிக்கும் சோழீஸ்வரருக்கு பின்புறக் கருவறை சுவற்றில் 8 பைரவர்களும் சிவபெருமானை பூஜை செய்யும் காட்சி புடைப்புச் சிற்பமாக காணப்படுகிறது.
சைவ சமய குறவர்களில் ஒருவராக விளங்கிய திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஆளுடை பிள்ளையார் என்று ஒரு பெயர் உண்டு. அவர் எழுந்தருளிய காரணத்தினாலே பிள்ளையார்பாளையம் என்று இந்த பகுதி போற்றப்படுகிறது. இந்த பகுதியிலே பைரவர் பூஜனை செய்த தலமாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. காஞ்சி புராணத்தை இயற்றிய மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த திருக்கோயிலினுடைய படலத்தை நமக்கு தந்தருளி இருக்கின்றார்கள். இந்த திருக்கோயில் காஞ்சி மாநகருக்கே காவல் தெய்வமாக விளங்குகிறது என்று அந்த புராணத்தினிலே சொல்லியிருக்கிறார். எளியரை வலியர் வாட்டின் வலியரை இருநீர் வைப்பில் அலியர தெய்வம் வாட்டும் எனுமுறைக்கு அமைய வந்தே தெளிவுமா வலியை செற்றோ செகுத்திரு கவயம் போர்த்த வலியுலர் கட்சி காவல் வைரவருக்கு அன்பு செய்வாம் என்று தோத்திர பாடலை பாடியிருக்கிறார். கல்வெட்டுகளின் சான்றுகளின்படி இந்த பைரவன் திருக்கோவில் ஆதித்த கரிகாலனின் நினைவாக பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டதாக தெரிய வருகிறது. அட்ட பைரவர்களும் ஒரே கோவிலில் காட்சி தரும் அமைப்பு இந்த ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகிறது. துர்க்கை, நவக்கிரகம், சனீஸ்வரர், சூரியன் ஆகியோருக்கும் இந்த சோழீஸ்வரர் ஆலயத்தில்தான் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. காஞ்சி புராணம் என்னும் நூலில் இந்த பைரவேச பெருமானின் திருக்கதையும் சோழீஸ்வரர் ஆலய தலவரலாறும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலில் 8 பைரவர்களும் ஓம் என்னும் வடிவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பல சிறப்பான நிகழ்ச்சிகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதில் குறிப்பாக சித்திரை மாதத்தில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் மலர்பிறை தேய்பிறை ஆகிய காலங்களிலே பிரதோஷமூர்த்தி கோயிலிலே வலம் வந்து பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார். அஷ்டமி நாளிலே இந்த திருக்கோயிலிலே அபிஷேக சிறப்பு நிலையிலே நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, ஆடி மாதங்களிலே இங்கே அம்மன் உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் சூரசம்மார நிகழ்ச்சி மிக பிரபலமாக இந்த திருக்கோயிலிலே நடைபெற்று வருகின்றது. அஷ்ட பைரவர்கள் பூசனை செய்த காரணத்தினாலே இதற்கு பைரவத்தலம். இந்த திருக்கோயில் ஒன்றுதான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புடையதாக இருக்கிறது. திருச்சேரையிலே அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். காஞ்சி மாநகருக்கு எல்லையிலே வேகவதி ஆற்றின் கரையிலே இங்கே வடக்கு பகுதியிலே இங்கே அமைந்திருக்கின்ற இந்த திருக்கோயில் சிறப்புடையது. இங்கே இப்பகுதியிலே பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகின்ற திருமேற்றநாதரும் எழுந்தருளி இருக்கின்றார்.
இப்போதும் காசி முதல் சிவாலயங்களிலெல்லாம் பைரவரே காவல் புரிந்து வருவதாக ஐதீகம். வெறித்த பல்கதிர்கொள் சூலம், வெடிபடுத மருகங்கை, தரித்தோர் கோலாகல பைரவனாகி வேளம் உரித்துவுமை அஞ்சக் கண்டு ஒன்திரு மணிவாய் வெள்ளச் சிரித்து அருள் செய்தார் சேரை செந்நெறிச் செல்வராரே என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடி அருளியது போல இன்றும் அடியவர்கள் பைரவரை வணங்கி வருகிறார்கள். பைரவர் என்ற சொல்லுக்கு தன்னை வழிபடுபவர்களின் துக்கத்தையும் அதற்கு காரணமான பாவங்களையும் நீக்குபவர் என்றே பொருள். காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் எழுந்தருளியிருக்கும் அஷ்ட பைரவர்களையும் அஷ்டமி திதியில் வழிபாடு செய்தால் சிறப்பு என்கிறார்கள். வாக்கிற்கு அருணகிரிநாதர் என்பது ஆன்றோர் வாக்கு. திருப்புகழின் ஒவ்வொரு சொல்லும் ஆற்றலாக, ஒவ்வொரு வரியும் இசையாக, ஒவ்வொரு பாடலும் ஒரு கருவூலமாகவே அமைந்திருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற உண்மையின் அடிப்படையில் இறைவனின் புகழை பாடுவதே நல்லது. அந்த வகையில் இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அறிவொன்றரனின் அறிவார் அறிவில் எனும் கந்தர் அனுபூதி பாடல். அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலில் அரும்பெரும் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். பாடலின் விளக்கம் என்ன என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். அறிவொன்றரனின்றறிவார் அறிவில் பிரிவொன்றர நின்ற பிரான்கலையோ செறிவொன்றரு வந்து இருளே சிதைய வெறிவெல்றவரோடு உறும்பேலவனே. பாடலின் பிற்பகுதியில் யார் யாருடன் முருகப்பெருமான் இருக்கின்றான் என்று சொன்னார் அருணகிரிநாதர், ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் பாடலின் முற்பகுதியில் அதை விட ஒரு அற்புதமான தகவலை சொல்கின்றார். அங்கு இருக்கின்றான் என்றுதான் சொன்னார், உறும் வேலவன், அவ்வளவுதான். ஆனால் அந்த முருகப்பெருமான் பிரியாதவனாக இருக்கின்றானாம். பிரியாதவனாக, தமிழில் பிரான் என்கின்ற வார்த்தைக்கு பிரியாதவன் என்பது பொருள். அதுதான் இங்கு அருணகிரிநாதர் அழகாக சொல்லுகின்றார். அறிவு ஒன்று அற நின்று அறிவார். வழிபாட்டில் இன்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடியேன் மார்கழி மாதம் வீட்டில் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றேன். ஆதியும் கந்தமும், தொலைபேசி அடிக்கிறது என்ன என்று கவனி. ஆதியும் கந்தமும் இல்லா இன்று மதியம் என்ன உணவு கைக்கு? ஆதியும் கந்தமும். என்னுடைய மிதியடிக்கு பாலிஷ் போட்டாச்சா? ஆதியும் கந்தமும். என்னுடைய மணிப்பரசல காசு எடுத்து வை. ஆதியும் கந்தமும் எல்லாரும் கை சார்ஜ் போட்டு வை கைபேசியை. எங்க போறது? எதிரில் இருந்த கண்ணாடி படம் படீரென்று உடைந்தது. கண்ணுதலன் சிவபெருமான் நேருக்கு நேராக வந்தான். எப்பா கொஞ்சம் இருடா குழந்தை பரசுராமா, சிவபெருமானை என் பக்திக்கு மெச்சி வந்தாயா? உன் பக்திக்கு மெச்சி எவன் வந்தான்? அவர் மாணிக்க வாசகர் எழுதினது ஆதியும் அந்தவும் இல்ல அரும்பெரும் ஜோதி திருவம்பாவி இத்தினூண்டு பாட்டு. நீ இவ்வளோ பெரிய பாட்டா பாருய, படுத்த அதை என்ன வேணும்? வழிபாடு செய்யும் பொழுது நமது சிந்தனை அங்கே இல்லையே. அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில், அதுதான் அருணகிரிநாதர். சென்ற நிகழ்ச்சியிலும் பார்த்தோம், வழிபாட்டின் போது நமது சிந்தனை அங்கே இருக்க மாட்டேன் என்கின்றது என்று. அப்படி
வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் வழிபாட்டின் போது அந்த நிலையத்தில் அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தோம் என்றால் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரான், அவன் நம்மை விட்டு விலகவே மாட்டான். எப்பொழுதும் அவன் இங்கே பிரியாதவனாக இருப்பான். அதற்கு பிற்பாடு நாம் செய்யக்கூடிய அவ்வளவு செயல்களுமே சத்தியமாக நல்ல செயல்களாகத்தான் இருக்கும். மறந்தும் பிறன்கேடு சூடான் வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நாம் அடைவோம். இதன் காரணமாகத்தான் பாடலின் பிற்பகுதியில் முருகப்பெருமான் யார் யாருடன் இருக்கின்றான் என்று சொன்னவர் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் என்று அதையும் ஏற்கனவே நாம் மேற்கோளாக பார்த்தோம். வழிபாட்டின் போது நமது சிந்தனை கருத்து எல்லாம் அங்குதான் இருக்க வேண்டும். இதை நமக்கு விளக்கு முகமாகத்தான் நமது ஆலயங்களில் திருக்கோவில்களில் அந்த கற்பூர ஆரத்தை தீபாராதனை காண்பிக்கிறார்களே, அது வேறு அந்த நேரத்தில் அப்படிம்பாங்க. உடனே நாதஸ்வர சப்தம் எங்கேக்கும் மேளவாதி எங்கேக்கும் டிங் 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 என்று மணி அடிக்கும். எதற்கு? நமது சிந்தனை எங்கோ பறந்து கொண்டிருக்கின்றதல்லவா? அந்த ஒலி கேட்ட அடுத்த வினாடி அவ்வளவு பேருடைய கண்களும் முகங்களும் அங்கே திரும்புகின்றதே. கண்களும் முகங்களும் உடம்பும் மட்டும் திரும்பி பலனில்லை என்பதற்காகத்தான் அறிவு ஒன்றரை சிந்தனையிலிருந்தும் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அந்த இடத்தில் அவனை நிறுத்தி வை. அவன் வந்து அங்கே நிற்பான். எந்த விதமான தீமைகளும் நம்மை நெருங்காது. அந்த ஆறுமுக வள்ளல் அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலில் சொல்லியபடி நம் அறிவில் சிந்தனையில் பிரியாமல் நின்று கொண்டிருந்து நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்தும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருள்வான். சரி நேயர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.